வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசலை தாண்டி சாலைகளில் தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசு. அது இன்றைய பத்திரிகை செய்தி. இந்த செய்தியை எதிர்மறையாக புரிந்து கொண்டு துன்பப்படுறதா இருந்தாலும் சரி, அல்லது நேர்மறையாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்வதாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமான வாய்ப்பு நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அது செய்தி அறிவிப்பானது. நம்ம ஏன் இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதைகளில் மக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க, இடையூறு தர்ற வகையில் அமராதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த அறிவிப்பை நம்ம எடுத்துக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகுதான் பள்ளிவாசல்களை பார்க்க முடிகிறது. அந்த எண்ணிக்கைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா, முஸ்லீம்களுடைய குடியிருப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்களை கட்டுகிற ஒரு வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் குமிந்து அதன் வழியாக பள்ளிவாசலை கடந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு நெருக்கடி குறையும் தானே. இப்போ பள்ளிவாசல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தானாகவே தொழுகையாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதற்கும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். மூன்றாவதாக, பள்ளிவாசல்கள் மிக குறுகலாக இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருந்தது. இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப பள்ளிகள் விசாலப்படலை. அப்போ நாம் இப்போ கட்டக்கூடிய பள்ளிவாசல்களை சற்று விசாலமாக கட்டணும் அப்படின்னா இன்னும் தொலைவரக்கூடிய மக்கள் சுகமான முறையில் தொழுது செல்வதற்கான வாய்ப்பாகவும் அது அமையும் தானே. அப்படி நாம இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுற மாதிரி இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு உங்களுக்கு லேஸ் இருக்குங்கிறான்ல. இந்த சிரமம் தரக்கூடிய அறிவிப்புகளுக்கு இடையில முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நாம பயன்படுத்தி கொள்ள முடியும்.